கிங்குட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிங்குட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ராசியே குருபார்க்கக்கூடிய அமைப்புகள் வரும். அப்போ இந்த மாதத்திலிருந்து அதற்கான ஃபவுண்டேஷன்கள் வரும். 6ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் என 5 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய நல்ல யோக பலனை உங்களுக்கு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? வயதிற்கேற்றாற் போல் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். நல்ல பலன்கள்னால் என்ன பலன்கள்? வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்டு வேலை தான் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான ரூட்டு கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இதைத்தான் நான் செய்யணும் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்கள், நோய் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கடன் ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலான உடம்பை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்துடும். என்னடா இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, உள்ளுக்குள்ளேயே பயமாக இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் இல்லை ஒன்றும் இல்லைன்றாரு. அல்லது டாக்டரே கொஞ்சம் பயமுறுத்தி விடுறாரு. ஐயா இப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும்னு பயமுறுத்தி விடுறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒன்றுமே இல்லைங்க என்கின்ற மாதிரி ஒரு தைரிய அமைப்புகள் வரும். நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படும். நல்ல மருத்துவர், எந்த ஆஸ்பத்திரிக்கு போனால், எந்த டாக்டர்கிட்ட போனால் இப்போ இருக்கிறது சரியாகும் என்பது போன்ற அமைப்புகள் உண்டு. அதை விட முக்கியமாக எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அத்தனையும் அப்படியே விலகப்போகுது. நிம்மதியான வாழ்க்கை அமையப்போகுது. கணவன் மனைவி பிரிவுகள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு உணர்வு, ஒரு நல்ல உண்மை தெரிய போகிறது. எல்லா விதத்திலும் வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் மட்டும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கோட்சார கிரகங்கள் நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 6இல் சனி இருப்பதும், அடுத்த மாதத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு குரு மாறப்போவதும், 11ஆம் இடத்திற்கு கேது மாறப்போவதும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக கடந்த காலங்களில் என்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டீங்களோ, அம்மாவால், அப்பாவால், பொண்டாட்டியால், புருஷனால், வேலையால், தொழிலால், வியாபாரத்தால், இது நல்லால, நானே நல்லா இல்லைங்க, புத்தி கட்டு போய் அதை பண்ணிட்டேங்க, இதை பண்ணிட்டேங்க என்கின்ற அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய, தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகக்கூடிய காலகட்டம் இது. நல்ல விதத்தில் கோட்சார பலன்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் தசாபுக்தி அமைப்புகளில் எனக்கு கொஞ்சம் தசாபுக்தி நல்லா இல்லைங்க, அது கூட பெரிய சோதனைகளை கொடுக்காத அளவுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். ஆக பெண்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவேன், இந்திய பெண்களுக்கு 2 விஷயந்தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி எந்த பெண்ணும் சிந்திக்க மாட்டீங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல மாதம் அத்தனை துளாராசிக்கார சகோதரிகளுக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே உங்கள் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். ஏற்கனவே அவர் ஒன்றும் நல்ல இடத்துல இல்லை, அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார். ஆனால் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதை விட 9ஆம் இடத்தில் இருந்தாலும் நீச்சம் என்கின்ற பலவீனம் கொஞ்சம் குழப்ப நிலைகளை இந்த மாதம் கொடுக்குங்க. எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்ய வேண்டாமா, இதை செய்ய வேண்டாமா, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, தாத்தா ஒன்று சொல்கிறாரு, பாட்டி ஒன்று சொல்கிறது, எதை செய்கிறது, அண்ணன் ஒன்று சொல்கிறான், அவர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஆனால் இந்த மாதம் வரைக்குமே உங்களுக்கு குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது. அடுத்த மாதம்தான் அவர் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆனால் 5ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன், ராகு, சுக்கிரன் போன்ற 5 கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறது. இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் ஏதேனும் சுப பிரிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் அதை இழுத்துட்டு வந்துட்டு இதை இழுத்துட்டு வந்து வில்லங்கம் எதையாவது இழுத்துட்டு வர்றது, அதனால் ஒரு மனசு கஷ்டம். அக்கம் பக்கம் விளையாட போன இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கிறது. அல்லது பிள்ளைகள் வயதிற்கேற்ற பருவ வயது பிள்ளைகளை வச்சுருந்தாலே தொல்லை தானே. ஆனால் ஒன்று நம்ம எல்லாம் வசதியாக ஒன்று மறந்துடுறோம். நம்மளும் பருவ வயது குழந்தைகளாக இருக்கும்போது இப்படித்தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு வில்லங்கத்தை இழுத்துட்டு போனோன்றதை வசதியாக மறந்துடுவோம். ஆக நம்ம என்னமோ நல்லா வளர்ந்த மாதிரியும் இன்றைக்கி பிள்ளைங்க தான் தப்பாக வளர்கிற மாதிரியும் நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைனா அந்தந்த வயசில் அந்த விஷயத்தை அதை அனுபவிச்சா தான் அது பிள்ளை என்பதை இன்றைக்கு இந்த மாதம் உணர்த்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு நிச்சயமாக உண்டு. ஆனாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தத்தை நீங்கள் அடைவீங்க. ஆனால் அது ஒரு பெருசாலாம் ஒரு பாதிப்புகளை செய்யாது. அதே நேரத்தில் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார்.
பதவி உயர்வுக்கு ஏற்ற காலம் இது. மேனேஜர் ஆகணும், அவராகணும், இவராகணும் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது நல்ல விதமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. முன்னே மேலதிகாரியோடு கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அந்த ஒரு முசுடுங்க, அவர்கிட்ட போய் யார் வேலை பார்ப்பா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தவங்களுக்கு ஒரு மேலதிகாரிக்கும் முதலாளிக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழல்கள் வேலை அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், பயப்பட்டுறாதீங்க. நல்ல வேலை ஏற்கனவே இருந்ததை விட கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம் போன்றவைகள் உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பயணம் போகக்கூடிய அமைப்புகளும் 12ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் தொழில்முறை பயணமாக போய் அந்த தொழில்முறை பயணத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் வரப்போகிறது இல்லைங்க. ஏற்கனவே 2015, 16, 17 ஜென்மச்சனி நடக்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய சோதனைகள். இப்போ 5ஆம் இடத்துல சனி வந்திருந்தாலும் கூட பிள்ளைகளை ஏதேனும் ஒரு நிலையில் அவர்களுக்கு கல்வி கட்டணம், அவர்களுக்கு அவங்க தூர இடத்துக்கு போகிறது. முக்கியமாக பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்திலே பாருங்கள், அந்த 5ல் சனி இருக்கும்போதே பெண் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிட முடியும். ஏன்னா திருமணமாகி அவள் கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல, அதுவும் ஒரு சுப பிரிவு தானே. ஆக பிள்ளைகளால் ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை நடந்து 4ஆம் அது இடத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி போன்ற 5 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஒரு வருஷமாக தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்றது தான் உண்மை. பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் நோய், கடன் தொல்லை, நோய் தொல்லை, வேலையில் சரியில்லாத ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் ஷிஃப்ட்டு போடுறது, அல்லது கடினமான ஓரளவு செய்யவே முடியாத வேலைகளை நம்ம தலையில் கட்டுறது, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்படா அந்த வேலையை மாற்றுவோம், அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு வேலை, சம்பளம் குறைவான அமைப்புகள் அப்படின்னு வருமான அமைப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கின்றதான் உண்மை. இந்த மாதம் வரைக்கும் அது நீடிக்கத்தான் செய்யும். இந்த மாதத்தில் அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும்லாம் அப்படியே ஜீபூம்பா கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி சரியாக ஒரு 40 நாள்லேயே உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசியை ராசிநாதன் பார்க்க போவது என்பது சகல விஷயத்திலே நீங்கள் வெளியே வந்துடக்கூடிய நல்ல அமைப்பு. இப்போது குடும்ப அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க, ஒரு நிலையில் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறாங்க, புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் இதையே திருமணத்தையே ரத்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு விவாகரத்துக்கு குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு, சுமூகமான தீர்வு. அதாவது உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் மீண்டும் சேர்ந்து வாழலாம் அல்லது டீசெண்டாக பிரிந்து விடலாம் என்பது போன்ற சேதாரங்கள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இது நடந்துடும். ஆக குடும்ப அமைப்புகள் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை, காதல் திருமணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்துலேயே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுரும். தொழில் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், வீடு கட்ட முடியும், வீடு ஆரம்பிக்க முடியும். ஒரு வருஷத்தில் மெதுவாக வீடு கட்டிடலான்ற மாதிரி வீடு ஆரம்பிக்கிறது. கடன் வாங்கியாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கியணும்னு நினைக்கிற நினப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு வாகனம் வாங்கி கொடுப்பதற்கு தாயாரோ தந்தையோ சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் நினச்சா வண்டி வாங்கிட முடியாது, வண்டி அப்பா அம்மா வாங்கி தரணும், நீங்கள் நினச்ச வண்டி வாங்கி தரணும் இல்லையா? அந்த நினச்ச வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும். பிள்ளைகள் ஒரு நிலையில் தொழில் பண்ணக்கூடிய பிள்ளைகள், தொழிலுக்கு நம்ம தொழிலை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, அவங்க மேலே நம்பிக்கை வரும். தொழிலை கொடுப்பீங்க, வியாபாரத்தை கொடுப்பீங்க, நமக்கு பிறகு நீடித்து இந்த தொழிலை அவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை பெரியவர்களுக்கு வரும். ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகப் போகுது. வியாபாரம் நல்லா இருக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது. வியாபாரம் நல்லா இருந்தாலும் லாபம் வரலையேன்றவங்களுக்கு பணத்தை கையில் பார்க்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஒரு 7.5 வருஷம் போட்டு பின்னி பெடல் எடுத்துருச்சுன்றதான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 5 வருஷம் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க. 2021, 22 வச்சு செஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அமைப்பு. ஏதோ போன வருஷம் பரவாயில்ல, என்னத்தை தப்பிச்சு பிழைச்சி கிடக்கிறேன் என்ற மாதிரி இருந்தது. எல்லாமே இனிமேல் நல்லா இருக்க போகுது. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது என்பது தான் உண்மை. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, கனவுகள் பலிக்கக்கூடிய, நன்மைகள் நடக்கக்கூடிய, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் இருந்தாலும் கூட சிறப்புகள் இருக்கக்கூடிய, லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய, எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய, கோடீஸ்வரன் ஆகக்கூடிய இந்த வார்த்தை கண்டிப்பாக மகராசிக்காரங்களுக்கு உண்டு. மகராசிக்காரங்களில் எல்லாருமே கோடீஸ்வரன் கிடையாது, எல்லாருமே பிச்சைக்காரனும் கிடையாது.
ஆனால் தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக இருப்பவர்களுக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஒரே மாதத்தில் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஒரே வருஷத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம். ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அத்தனை அம்சங்களும் அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. படிப்படியாக தான் ஏற முடியும். ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு போக போகிறீர்கள் அடுத்த வருஷம். அந்த கோபுரத்தின் உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டு அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் வருங்க. அவரவர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நல்லவைகள் நடக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், கடன் முடியும், கடனை முடிக்க முடியும். இந்த 2 வருஷத்தில் கடனை அடைச்சிடுவீங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம். கணவன் மனைவியில் இதுவரைக்கும் பேசிக்கவே முடியாதவர்கள் கருத்து வேற்றுமை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவருக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, வீட்டு கதவை தட்டினாலே கடங்காரனான பயமாக இருக்குது என்கின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கலக்கமாகவே இருந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கலக்கம் தீரக்கூடிய அளவிற்கு எந்த லெவலில் பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்தந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய, படிப்படியாகன்ற வார்த்தையை நான் அழுத்தி சொல்லுவேன். டக்குன்னு இந்த மாதம் எல்லாம் தீர்ந்துடாது, ஆனால் தீர்றதுக்கான முயற்சிகள், மனசில் ஒரு தைரியம் வரும். 3ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சனி, புதன், ராகு, கேது எல்லாம் சேர்ந்துருக்கு. 5 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ அந்த 5 கிரகம் ஒன்றா சேர்ந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையான என்ன நடக்கும்? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். போன வருஷம் இதே நேரம் ராசி பலன் நான் என்ன பேசுனேன் பாருங்கள். மகராசிக்காரங்களாம் கம்னு இருங்கன்னு பேசியிருப்பேன். உண்மையை சொல்லப்போனால் மாற்றங்களை கொடுப்பது காலம் மட்டுமே. டைம் ஒன்லி த சேஞ்ச். காலம்தான் எல்லாற்றையும் மாற்றும், காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அந்த காலம் இப்போது உங்களுக்கு வந்து விட்டது என்பது தான் உண்மை. படிப்படியாக நல்லது. நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா கூட படிப்படியாக நல்லதுகள்லாம் இப்போ அப்படியே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. கல்யாணம் நல்லா இருக்க போகுது, வழக்கு சாதகமாக போகுது. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரியாக போனவங்களுக்கெல்லாம் நல்ல செகண்ட் மேரேஜ் ஆரம்பிக்க போது. மகர ராசிக்காரர்கள் உன்னதத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். கும்பம், இதோன்னு சொன்ன கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிடுச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதியாக இருந்தால் முந்தா நாள் தான் மார்ச் 29ஆம் தேதி சனி போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் 7.5 சனி முடியலையே, என்ன 2.5 வருஷம் இருக்கே, அதெல்லாம் கிடையாது. நடுப்பகுதி ஜென்மச்சனி தான் கடுமையான பலன்களை தரும். 2.5 வருஷமாக அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரம் அழுது கண்ணில் கூட தண்ணீர் வற்றி போச்சு. வயதிற்கேற்றாற் போல் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களும் ஒரு 10% பௌர்ணமியை நோக்கி நெருங்கி பிறந்தவர்கள், சந்திரன் வழுக்க பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தன. ஆனால் ஒரு 90 வயசு கும்பராசிக்காரர்கள் சுத்தமாக வலுவிழந்து போனீங்க. அழுகிறதுக்கு கூட சக்தி இல்லை. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை, இப்படிப்பட்ட ஒரு சுமையை, இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை, இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை நம்ம பார்த்ததே இல்லையே என்கின்ற அளவிற்கு உங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டார் இந்த ஜென்மச்சனி பகவான் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2.5 வருஷம் நல்லாயிருக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பண இழப்புகள் எல்லாத்தையும் அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், ஸ்டாண்டர்டாக போகிறீங்க. டெம்பரரியாக வேலை பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க்கு, பெர்மனண்ட் ஒர்க்கு கிடைக்கும். என்ன தொழில் பண்ணலான்றதில் சில அடையாளங்கள் நல்லா தெரியும். வாழ்க்கை இனிமேல் நல்லாயிருக்கும். கணவனோடு பேச முடியும், மனைவியோடு பேச முடியும். பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வராது. காதலி போன்ற அமைப்புகளில் திரும்பி அதே காதல் வரணும், அதே காதலன் கிடைக்கணும், அதே காதலி கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்காது. அதை விட நல்ல காதல் நல்ல விதமாக வரும். மன அழுத்தம் தீரும், உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். கடனில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடங்காரங்க இனிமேல் உங்களை பார்த்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணம் வரும். இழந்ததில் உயிரிழப்புகளை தவிர மற்றது எல்லாம் திரும்பி வந்துடுங்க. அம்மா எனக்கு போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, இந்த மாதிரியான உயிர் இழப்புகளை கடுமையான அமைப்பில் சந்தித்தவர்கள். 2023 சதய நட்சத்திரம் பெரிய அளவில் சோதனைகளை சந்தித்தது. அதுவும் 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தீர்கள் இல்லையா? இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகி படிப்படியான முன்னேற்றங்கள், மாற்றங்கள், நடந்ததை மறப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மறக்கக்கூடிய தன்மைகளை காலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க, உடல்நல சரியில்லாமல் இருந்தவங்க, பிபி ஏறி போச்சு, சுகர் வந்துருச்சு, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அதற்கான பிபியும் திரும்ப போகாது, சுகரும் திரும்ப போகாது. ஆனால் அதற்கான ரெக்கவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடம்பை பார்த்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே உங்களுக்கு ஏற்பட போகிறது. படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இனிமேல் எல்லாம் நடக்கும். தொட்டது துலங்கும், இந்த வார்த்தையெல்லாம் நான் 2 வருஷமாக கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே இல்லை. இனிமேல் எதை வேணாலும் செய்யுங்க. வேலையை விடுங்க, தொழில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். தொழில் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். தொழிலில் வியாபாரம் வரும்.
உதவியாளர்கள் கிடைப்பார்கள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். எதையும் செய்யக்கூடிய நல்ல மாதம் ஏப்ரல் மாதம் அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் 40 நாளில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழிறங்கி 12ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் வந்துடுறார். அது ஒரு வகையில் பெரிய பாதுகாப்பு. பணம் சார்ந்த விஷயங்களில் கடனை வாங்கிடாமல் அல்லது கடனே வாங்கியிருந்தாலும் அதை தொல்லைப்படுத்த முடியாமல் கமிட்மெண்ட் அமைப்புகளில் கொண்டு போகும். கமிட்மெண்ட் அமைப்புனா என்ன? இப்போ தான் வீடு வாங்குவீங்க, இப்போ தான் ஒரு வேலையில், இப்போ தான் ஒரு கடன் வாங்குவீங்க, ஒரு வண்டி வாங்குவீங்க. மாதம் ஆனால் இதை சம்பாரிச்சே ஆகணும், இந்த டியூவை கட்டியே ஆகணும் என்கின்ற அமைப்புகள் இப்போது அப்படியே இவர்களுக்கு வரும். யார்? மீனராசிக்காரர்களுக்கு வரும். அதைத்தான் நம்ம கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கமிட்மெண்ட்டை மாதமான இதை அடைச்சிட முடியுமா, அதை அடைச்சிட முடியுமா, 1ஆந்தேதி டியூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, 5ஆந்தேதி டியூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு நெக்கிலேயே கொண்டு போகும். மற்றபடி ஜென்மச்சனியை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்தே அப்படியே மீனராசிக்காரர்களை உஷார்படுத்தி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அகலக்கால் வைக்காதீங்கன்ட்டு. அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் போன்றவைகள் சித்தியாகும். நீங்கள் போக முடியும், வெளிநாட்டில் படிக்க போக முடியும், வெளிமாநிலத்தில் படிக்க போக முடியும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆக முடியும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் இங்கே கஷ்டப்படணும்ல. அந்த மாதிரியான அமைப்புகளில் பெற்ற தாயும் தகப்பனும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா காப்பி டீ காலமிக்கு விடுறது எல்லாம் அப்பா அம்மா செய்வாங்க. வெளிநாட்டில் யார் பெட்ரூமுக்கே காப்பி கொடுப்பாங்க, யார் கை காலமிக்க விடுவாங்க. என் பிள்ளை அழுத்து கழிச்சி வந்திருக்கேன்னு தண்ணியை கூட கொண்டு வந்து காப்பியை சாப்பாட்டை கூட கொண்டு வந்து பெட்ரூமுக்கு கொண்டு வந்து பெத்த தாய் தகப்பம் வெளிநாட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஹோம் சிக் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே அம்மா இல்லையே, இங்கே அப்பா இல்லையே, கணவர் இல்லையே, மனைவி இல்லையே என்கின்ற மாதிரியான ஹோம் சிக்கு வரணுன்றதுக்காகவே வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்களில் போய் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. இன்னொன்னே அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னா, 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது, அவர்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா மீனராசிக்காரர்களும் கஷ்டப்பட போகிறதில்லை. ஒரு 90% மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் இருந்தாலும் கூட பௌர்ணமியை நோக்கி பிறந்திருக்கின்றவர்கள், பௌர்ணமிக்கு 3 நாள் 4 நாள் முன்ன பின்ன இருக்கிறவர்கள், சந்திரன் குரு சுக்கிர பார்வையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் வருமுன் காப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் அகலக்கால் வைக்காதீங்க, தொழிலை புதுசாக ஆரம்பிக்காதீங்க, மாமா மச்சான் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு பண்ணாதீங்க, அண்ணன் தம்பியை நம்பாதீங்க, நட்புகளை கிட்டேயே சேர்க்காதீங்க. பிரேக்கப் லவ் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் ஜென்மச்சனி தான் அறிமுகப்படுத்தும். ஆண் என்பவன் எப்படிப்பட்ட ஏமாத்துவான் அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கு புரியக்கூடிய தன்மை, பெண் என்பவள் எந்த ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டால் எப்படி நடந்துக்குவா என்பதை ஆணுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை என ஆண் பெண் அமைப்புகளில் உறவு அமைப்புகளில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு, லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பு, நம்மளை பார்த்து இன்னொருத்தர் தப்பாக எடுத்துக்கிறது, அவரை பார்த்து நம்ம தப்பாக எடுத்துக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம்.